வணக்கம். இன்னைக்கான நாள் வந்து எவ்வளோ ஈல்டு வருதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5வது நாள் இன்னைக்கு. 4 நாள் இன்கம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்றைக்கி எவ்வளோ ஈல்டு வருது ப்ளஸ் அதுலேருந்து எவ்வளோ இன்கம் வருது அதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஆனால் இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த காளான் பண்ண எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைம் வந்து காளான் பறிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது காலையில் ஒரு டைம், காலையிலன்றது நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு 5 மணி, அதிகபட்சமாக 5 மணிக்கு பறித்தா தான் நீங்கள் பேக் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 6 மணிக்கெலாம். சப்போஸ் இந்த கடைங்களுக்கு கொடுக்குற மாதிரின்னா காய்கறி கடைங்க, சூப்பர் மார்க்கெட்டுன்றது ஓகே, அது லேட் ஆகலாம். ஒரு 9 மணி 10 மணி போல் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் நம்ம காய்கறி கடைன்றது மேக்ஸிமம் 6 மணிக்கெலாம் போய் கொடுத்துடணும். அப்படின்னா தான் நமக்கு சேல்ஸ் கரெக்டாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து அதை பறித்து பேக் பண்ணுறது வந்து காலையில் பண்ணுற மாதிரினா ஒரு 6 மணிக்குள்ளே பண்ணி கடைங்களுக்கு போகிற மாதிரி பார்த்துருங்க. அப்போ தான் நமக்கான சேல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 டைம் பறிக்கணும். இது நம்ம பண்ணையில் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் பறிச்சிட்டு இருந்தது. இப்போ அந்தளவுக்கு ஈல்டு வராததுனால, ஏன்னா பேக் சரியாக போடலை, அதனால் இது வெய்ய டைமுன்றதுனால ஈல்டு சரியாக வராததுனால 2 டைம் பறிக்கல. அதாவது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் பறிச்சுன்னு இருக்குது. அது போக நீங்கள் லோக்கல் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. நமக்கு நைட்டு பறித்து கூட வச்சுருந்து காலையில் லோக்கல் சேல்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் கடையில் எடுத்துகிட்டு போக பார்த்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைஃப் வரும். அதேமாதிரி பறிக்க போக பார்த்து கூட எந்த ஸ்டேஜில் பறிக்கிறோன்றது ஒன்று இருக்குது. அதாவது ரொம்ப மெச்சூர்டான ஸ்டேஜில் பறிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வராது. அதேமாதிரி ரொம்ப அது பூக்காத முன்னும் பறிக்கக்கூடாது. மீடியமான ஸ்டேஜில் பறிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறது லுக் வைஸ் நல்லாயிருக்கும், லைஃப்பும் வரும். அது மாதிரி அந்த ஸ்டேஜில் பறித்து எடுத்துன்னு போய் சேல்ஸுக்கு போனீங்கன்னா சேல்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2வது எள்ளு. நமக்கு மொதல் எள்ளு இதோட பெருசாகவே இருக்கும். இது வந்து 3வது எள்ளு. அந்த மாதிரி ஈல்டு மாறி மாறி வர பார்த்து எல்லாம் கலந்து போட்டால் தான் நமக்கு ஈக்குவல் ஆகும். அதாவது பெருசாக ஃபஸ்ட் ஈல்டு வருதுன்னா அந்த ஃபஸ்ட் ஈல்டு மட்டுமே போட்டு பேக் பண்ணி கொடுக்க பார்த்து அடுத்த வாட்டி வந்து செகண்ட் ஈல்டு போச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்போ கொஞ்சம் சேல்ஸு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது செகண்ட் ஈல்டு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் தேர்ட் ஈல்டு பார்த்து கொஞ்சம் இன்னும் பட்ஸு சைஸு சின்னதாக வரும். காளானே சின்ன சைஸ், இந்த சைஸில் வரும். அதனால் இதை மொத்தமாகவே அந்த 200 கிராம் பேக்கெட்டை இந்த சைஸில் போட்டு போனோம்னா நமக்கு வந்து சேல்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் ரெண்டுமே கலந்து அது நம்ம ரொட்டேஷனில் போட பார்த்து ரெண்டுமே ஈக்குவலாக வரும். அதாவது ஃபஸ்ட் ஈல்டு வரும், தேர்ட் ஈல்டு வரும், அது கொஞ்ச நாளில் செகண்ட் ஈல்டுமே வரும். அதை 3மே வேரியேஷன் பண்ணி வரதுனால 3மே கலந்து கட்டி நம்ம பேக் பண்ணி கொடுக்க பார்த்து ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. நமக்கு அந்த சின்னதும் பெருசும் கலந்து போகிற மாதிரி இருக்கும். சேலுமே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஈல்டு ஃபஸ்ட் ஈல்டு மாதிரி இருக்குது. அதேமாதிரி மோஸ்ட்லி நீங்கள் பண்ணைக்குள்ளே பறிக்க பார்த்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இது ஹீட்டுனால வந்து இதுக்கப்புறம் இது பூக்கவே பூக்காது. இது அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே காஞ்சி போயிருக்கும். வந்து பட்ஸ் வந்து அப்படியே காஞ்சி போயிடும் ஹீட்டுனாலையும் CO2 பிரச்சனையாலையும். அதெல்லாம் பார்த்து எடுத்துருங்க. அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அந்த வந்து உட்காராது அதில் உட்காந்து அந்த கண்டாமினேஷன் வராது. ப்ளஸ் அதுவுமே வேஸ்ட்டு தான். நம்ம ஒன்ஸ் அதை பார்த்து க்ளீன் பண்ணிடணும். ஓகே, ஈல்டு எல்லாம் பறித்து முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு பேக் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ ஈல்டு வந்திருக்குன்ட்டு பார்ப்போம். அதுக்கு எவ்வளோ சேல்ஸ் வருதுன்ட்டு வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈல்டு நல்லாவே வந்திருக்குது. அதாவது இந்த 4 நாள் பார்க்குறப்போ இன்றைக்கி ஈல்டு பரவாயில்ல, ஒரு 6 பாக்கெட் பக்கம் வந்துருக்குது. நமக்கு வந்து நைட்டே ஒரு பாக்கெட் சேல் ஆகிடுச்சு. அதாவது போன வீடியோ போட்டதுக்கப்புறம் அந்த லோக்கலில் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதையுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியாச்சு. 6 அது ப்ளஸ் 1 7. அது வந்து லோக்கல் சேல் ஆனதுனால அது ஒரு பாக்கெட் அது 50 ரூபாய்க்கு போச்சு. இது வந்து கடைங்களுக்கு கொடுத்தனால 40 ரூபா. அதனால் மொத்தமாக ஆட் பண்ணி நம்ம லாஸ்ட்டில் போட்டிருக்கோம். அதையுமே வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து காளான் சேல்ஸில் வந்து ஒரு 290 ரூபா வந்துடுது. அதாவது 6 பாக்கெட் இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து 40 ரூபான்னு கணக்கு பண்ணிங்கன்னா உனக்கு 240 ரூபா வரும். அது இல்லாமல் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து ஒரு பாக்கெட் இங்கே லோக்கல்லே சேல்ஸ் ஆகிடுச்சு. அது 50 ரூபான்ட்டு. அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் அது சேல் ஆனதுனால அதை இப்போ அதில் சேர்க்க முடியல. அதனால் அதை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டிங்கன்னா மொத்தம் 290 ரூபா இன்றைக்கான ஈல்டுக்கு. ப்ளஸ் நம்ம வீடியோ சேஞ்ச் இல்லாதனால 500 ரூபா வரைக்கும் அதை இதில் வச்சுட்டு மீதி வந்து 210 ரூபாயிலேருந்து சேஞ்ச் எடுத்துக்கலாம். அதாவது இதுவுமே நான் எண்ணெயில் இருந்தோம், அது மேலே வச்ச 210 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த 500 ரூபாய் அப்படியே உள்ள வச்சுருவேன். ஓகே, இன்னும் இதில் இப்போ முன்ன சொன்ன மாதிரி தான், இந்த செலவுமே கழிக்கலை. அதாவது எந்த செலவுமே இன்னும் இதுலேருந்து எடுக்கலை. அதாவது வரது மட்டும் எடுத்து வச்சிட்ருக்குது. இதுலேருந்து மொத்த டோட்டல் அமௌண்ட்டு மட்டும் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் சொல்கிறேன் அன்றைக்கி. அதாவது இந்த டாஸ்க் முடிகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இதுக்கான வீடியோ வரும். அன்றைக்கி வந்து அந்த வீடியோக்கில் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து சம் அமௌண்ட்
அவங்களுக்கு கிவ்அவே மாதிரி கொடுக்க போகிறோம். இதுக்குன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, அதாவது இந்த அளவுக்கு ஒரு செட்டு போட்டிருந்தா எந்த அளவுக்கு ஈல்டு வரும், அதை ஒரு ஆள் பார்ட் டைமாக செய்யலாமா இல்லை ஃபுல் டைமாக செய்யலாமா, இது எவ்வளோ தான் இன்கம் வரும்ன்றதுனால தான் இந்த டாஸ்கே இப்போ ஆரம்பிச்சிருக்குது. இது மட்டும் இல்லை, இப்போ இந்த மாதம் இந்த அமௌண்ட்டு கிவ்அவே கொடுக்குற மாதிரி அடுத்த மாதம் வந்து இப்போ புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா சீடுலேருந்து எல்லாமே வந்து ஒரு டோட்டல் பேக்கேஜாக, அதாவது ட்ரையல் பேக் மாதிரி கொடுக்குறது வந்து கிவ்அவே போக போகுது. அதனால் மாதம் மாதமே அந்த கிவ்அவே ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதம் அமௌண்ட்டுனா அடுத்த மாதம் அந்த மினி சைஸ் செட்டப் மாதிரி, அதாவது ஒரு ஃபஸ்ட் டைம் போட போகிறீங்கன்னா அந்த ட்ரையல் பேக் மாதிரி அது ஒரு கிவ்அவே கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்த மாதம் வந்து நம்ம அடிஷ்னலாக இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதில் வர ஒரு எக்யூப்மெண்ட்டாக வந்து கிவ்அவே கொடுக்க போகிறது. அதனால் கண்டிப்பாக அந்த கிவ்அவேன்றது முடியாது, இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. மாதம் மாதம் வேறு வேறு ப்ராடக்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.